அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு சோகமான ஒரு காரியம் திருநெல்வேலி திருமணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சாரால் டக்கர் கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்ட பிறகு ஒரு தரப்பார் என்ன பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு சென்றபடினால் அங்கே ஸ்டேயில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியோ மற்றும் ஃபினான்ஷியல் செக்ரட்டரியோ செயல்பட முடியாதபடி அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. ஆகையினால எஸ்எஸ்சி கல்லூரி சாராட்டக்கர் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சம்பளம் பட்டுவாடா பண்ண முடியாமல் மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார். விசேஷமாக அந்த என்ன சொல்லுவாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அவங்க 30,000 20,000 10,000 சம்பளம். இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அவர்கள் இப்போ பாருங்கள், 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கூட அவங்க அதற்கு தக்கன விரலுக்கு தக்கன வீக்கம் போல் அவங்க என்ன சொல்லுவாங்க, கமிட்மெண்ட் வைத்திருப்பாங்க. எல்லாம் வீட்டு லோனு கார் லோனு எல்லாம் என்னென்னலாம் கமிட்மெண்ட் இருக்குமோ அவங்க வைத்திருப்பாங்க. சரி, அவங்களாவது மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்கன்னு வைங்களேன். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்தில் அவங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பாலுக்கு கொடுக்கணும், மளிகை ஜாமானுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் கஷ்டப்பட்டதுனால யார் பர்னபாஸ் பேராயிட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் சேர்மன் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், அதாவது காலேஜஸ்க்கெலாம் சேர்மன்ங்கிறனால அவர் என்ன பண்ணிக்கிறார், சேலரியை 1 மந்த் சேலரியை கொடுத்துருக்கிறார். இதற்கு யார் ஃபினான்ஷியல் செக்ரட்டரியாக இருக்கிற அனீஷ் மற்றும் அவருடைய யார் டிஎஸ் பட்டணப்பொடி அணியினர் எல்லாரும் ஆக்ரோஷமாக இன்றைக்கு எஸ்டிசி கல்லூரி சாராட்டக்கர் கல்லூரியில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேராயர் பர்னபாஸை எதிர்த்து. அதாவது எதில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கிறத ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணும், ஜென்ரல் நாலேஜ், பகுத்தறிவு வேணும். 6 அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் மனிதனுக்கு. எதற்கு போராட வேண்டும், எதற்கு போராடக்கூடாது என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஏழை மக்களை நீங்கள் கண்காணிக்காமல் இன்றைக்கு அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சாராட்டக்கர் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களுடைய தீய எண்ணத்தை நீங்கள் பாருங்கள். இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும், எதிராளியை போட்டு கொல்ல வேண்டும் என்பதுதான் கோரிக்கை தவிர இதை எதிராளியை போட்டு அடிப்பதனால் யார் பாதிக்கப்படுகிறார்? ஏழை எளிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அவருடைய குமுறல் எல்லாம் விண்ணுலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 7 தலைமுறைகளுக்கு இது இப்போ சாபத்தை கொண்டு வருதா இல்லைன்னு பாருங்கள். உங்கள் கையில் பணம் இருக்குது, பதவி இருக்குது என்று சொல்லி நீங்கள் துள்ளு குதிச்சிங்கன்னா நிச்சயமாக 7 தலைமுறைக்கு சாபம் வரும். ஏன்னா இவங்களுடைய அங்கலாய்ப்புகள் பரலோகத்திற்கு செல்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று நமக்கு முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆனால் ஏழைகள் வடிக்கிற கண்ணீர் நிமித்தம் ஆண்டவர் எழுந்தருளி அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் உச்சந்தலையை நொறுக்குவார். வேதம் சொல்லுகிறது. ஏழைகளின் கூக்குரலுக்கு தேவன் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பாருங்க, இந்த திருமண்டலம் அழிந்து கட்டமனாய் குட்டிச்சோராய் போனதுக்கு காரணம் டிஎஸ் ஜெய்சிங் தான். அதற்கு பிரதிபலனை அவரும் அவருடைய சந்தைகளும் அனுபவிப்பார்கள். ஒரு பர்னபாஸ் பேராயரை பழிவாங்கணும் என்பதற்காக முன்னாள் மாடரேட்டருக்கு 40 லட்சம் ரூபாய் தென்காசிக்கு வரவழைத்து கொடுத்து அவரை பணி நீக்கம் செய்யவில்லை. அதற்கு பிறகு பெர்னூஸ் ரத்தனராஜாட்ட பணம் கொடுத்து அவரும் யார் பர்னபாஸ் பேராயரை பதவி நீக்கம் செய்யவில்லை. பிற்பாடு இப்பொழுது நடந்த செனாடு மாடரேட்டர் தேர்தலில் கோரிக்கை வைக்கிறார். யார்கிட்ட? ரூபன் மார்க் மாடரேட்டர்கிட்ட, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன், அதற்காக எல்லா பேராயருக்கும் நான் பணம் பட்டுவாடா பண்ணுகிறேன். இவர் கம்பு பையில் செனாடு ஆஃபீஸில் பெர்னூஸ் ரத்தனராஜா அவருடைய கையில் கொண்டு கொடுத்ததுக்கு நான் எவிடன்ஸ் இருக்குன்னு நான் வீடியோ போட்டது. இப்படி பணம் கொடுத்து என்னது பர்னபாஸ் பேராயரை அழிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கர்த்தர் சித்தமில்லை. இவர் எடுத்த முயற்சியெல்லாம் ஃபெயிலியர். இப்போ ரூபன் மார்க்கையோ இல்லை பெர்னூஸ் ரத்தனராஜாவோ அவர் பதவி நீக்கம் செய்து விட்டார்களா? பனிஷ்மெண்ட் கொடுத்தார்களா? இல்லையே. ஆகவே கர்த்தர் இவருக்கு விரோதமாக இருக்கிறார். பாருங்க, கடந்த 3 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்தார். ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட அவரால் செய்ய முடியவில்லை. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் அவர் அணியை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஆகவே அவர் 3 வருடமும் தத்தளிப்பின் பாத்திரமாக இருந்தார். அவரால் ஒரு காரியமும் அவருக்கோ அவருடைய சார்ந்தவர்களுக்கோ நடக்கவில்லை. அதே போல் இப்போ முடிந்த பிறகு இப்போ செனாடு எக்ஸிக்யூட்டிவை பணம் கொடுத்து 15 பேருக்கு 12 பேர் அவருக்கு சாதகமாக வாங்கிவிட்டார். இப்பொழுது எதிர்த்தரப்பின வழக்குக்கு சென்றிருக்கிறார்கள். கோர்ட்டில் வாய்தா போயிட்டே இருக்குது. இப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை வைத்தும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியால் பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவனே உமக்கு சத்துருவாக இருக்கிறார்.
76 வயது ஆகிவிட்டது, இன்னும் ஒரு சென்சேஷன் இல்லை. பழி வாங்க வேண்டும், கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், பணத்தை வைத்து திருமணத்தை விலைக்கு வாங்க வேண்டும். செய்வது என்ன தொழில்? மக்களை கொலை செய்கிற பட்டணம்படி, மக்களை கேன்சர் புற்றுநோயினால் கொலை செய்கிற கொலைபாதகன் தான் டிஎஸ் ஜெய்சிங். இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக தொழிலை செய்துவிட்டு பைபிளை தூக்கி நெஞ்சில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு எஸ்டிசி கல்லூரியில் ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் இவர்கள் அணியினர் போராட்டம் செய்கிறார்களாம். எப்படி ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கலாம் என்று பர்னபாஸ் பேரையரிடம் அவர்கள் முறையிட்டு போராட்டம் பண்ணுகிறார்கள். அங்கு உள்ள பாதிக்கப்பட்ட ஸ்டாஃப் எல்லாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். தேவன் நிச்சயமாக நீதிபரர். அன்பு சகோதர சகோதரிகளே, வேலை செய்கிறவர்களே, கல்லூரியில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபம் செய்யுங்கள். இந்த மனிதனால் தான் மொத்த திருமண்டலம் அழிந்திருக்கிறது. இன்னைக்கு சிஎஸ்ஐ கல்லர் கூட்டமாகிவிட்டது, சிஎஸ்ஐ டிஏ கல்லர் கூட்டமாகிவிட்டது. இந்த ரூபன் மார்க், ஃபெர்னண்டோ சத்யராஜா, வினில் சுகுமார், இந்த யார் டிஎஸ் ஜெய்சிங், இவர்கள் 4 பேரும் சேர்ந்து திருமணத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நிச்சயமாக கோபாக்கனை ஊற்று போகிறார். நீங்கள் எல்லாரும் கதறி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த சாராட்டக்கர் கல்லூரிக்கு ஒரு விடிவு காலம் வந்தே ஆக வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்வார். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.